தலைவா படம் ரிலீஸ் ஆகாத டைம்ல வந்து ஒருத்தன் வந்து மேல இருந்து கீழே குதிச்சான். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். சரிங்களா? அதே மாதிரி இந்த டைம் ஜனநாயகம் படத்துல வந்து நடந்துடக்கூடாதுன்ட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு. சரிங்களா? அந்த தலைவா இன்சிடென்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நேற்று வந்து சென்னை டாக்ஸ்ன்னு ஒரு சேனல்ல வந்து பப்ளிக் ரிவ்யூ வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி படம் வந்து ரிலீஸ் ஆகலை, நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, நம்மளை தூண்டி விடுற மாதிரி வந்து பப்ளிக் ரிவ்யூ வந்து எடுக்காங்க. அதில் ஒரு பையன் நான் என்ன சொல்கிறேன்னா, தியேட்டரை வந்து ரெண்டாக்கிடுவோம், ஸ்க்ரீனை கிழிச்சிருவோம், பேனரை கிழிச்சிருவோம், வைலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேனே வந்து ஒருத்தன் பேசுகிறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா, இந்த தலைவா படத்தில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு தியேட்ரு பேரை சொல்லி அந்த தியேட்ரு மேலே வந்து ஜம்ப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுடுத்துறான். இப்போ நீ இந்த மாதிரி மேலேருந்து குதிச்சிருவேன்னு பயமுடுத்தின உடனே படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. சர்டிஃபிகேட் கொடுத்து ஜனவரி 9 டக்குன்னு ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒன்றும் மாறாது. சரிங்களா? அதனால் வந்து அடுத்து எந்த டேட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால? படம் வந்து எடுத்தாச்சு, படம் கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். அப்படி படம் தியேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணலைன்னா ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டோம். எனக்கு கேட்டால் வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணால் நல்லதுன்னு தோணுது. ஆனால் 23 சீனை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் வந்து தியேட்டரில் இல்லாமல் போய் பார்க்குறதுக்கு இந்த 23 சீனும் படத்தில் வச்சு ஓடிடி ரிலீஸ் பண்ணால் ஃபுல்லாக பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படி தியேட்டரில் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணாலும் இந்த கட் பண்ண சீன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, 23 சீனை வந்து கட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சீனெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி ஓடிடி வந்து ரிலீஸ் பண்ணோம். படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு ஓடிடியில் வரும் பார்த்தீங்களா. அப்போ வந்து இந்த புஷ்பா படத்தில் வந்துச்சு பார்த்தீங்களா, டெலிட் பண்ண சீன்லாம் வந்து ஜாயின் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஓடிடியில். அந்த மாதிரி வந்து 23 சீன் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அந்த 23 சீன் என்ன சீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிங்க. 23 சீனை கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மக்கள் வந்து அதை பார்த்துடக்கூடாது. எலெக்ஷன் டைமில் இந்த சீன்ஸ் வந்து அரசியலை பேசுகிற மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் அந்த சீனெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. இந்த 23 சீனை நான் பார்க்க ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் வந்து தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போனால் கூட ஓடிடியில் ஃபுல் படம் எந்தெந்த சீன்லாம் கட் பண்ண சொன்னாங்களோ, எந்தெந்த சீன்லாம் மியூட் பண்ண சொன்னாங்களோ, அது எல்லாமே ஓவராலாக ஃபுல்லாக நம்ம வந்து ஓடிடியில் பார்த்துடலாம். நமக்கு தியேட்டரில் போய் பார்க்குறதா ஓடிடியில் பார்க்குறதா இல்லை, அண்ணன் படத்தை கடைசியாக பார்த்தா போதும், அவ்வளோதான். எனக்கு அந்த கட் பண்ண சீனை பார்க்கணும். இந்த 23 சீனை கட் பண்ண சொன்னாங்களே, அந்த சீனை எப்படி தியேட்டரில் போட மாட்டாங்க, என்ன சீன் கூட நமக்கு தெரியாது. நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபுல் சீனும் கண்டிப்பாக பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் ஆர்வமாக வெயிட் பண்ணி 23 சீனை கட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது அரசியல் சீனாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தாங்கன்னா மக்கள் வந்து இப்போ உள்ள ஆட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி சீனாக தான் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரி, கண்டிப்பாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஜனவரி 9 கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, என்ன டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம்.